ஹே ஹாய் ஹாய் சொல்லிடுறீங்க சுபகுணி வளர்ந்து இருக்கீங்க தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஃபஸ்ட்டு என்னையே பிடிச்சிருந்துருக்கணும். பிகாஸ் என்னை பற்றின வீடியோ தான் அது. அதனால் என்னை பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிக்கலனாலும் ஸ்கிப் பண்ணியாவது பாருங்கள், என்ன கண்டென்ட்னு தெரிஞ்சுக்கும். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் பாலா இந்த பேஜில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு மிஸ்டர் பாலா யாரா அந்த பையன் அப்படின்னு கேட்டால் அப்படி நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி என்னை பற்றின வீடியோ போடுறதுக்காக மட்டும்தான் இந்த யூடியூப் பேஜ் ஸ்பெஷலாக ஓப்பன் பண்ணது. என்னை பற்றி மட்டும் அப்படின்னு சொன்னால் என்னோட லைஃப்பில் நிறையவே இன்சிடென்ட் நடந்திருக்கு. பொதுவாகவே எல்லார் லைஃப்லையும் நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி என்னோட லைஃப்லையும் ஒரு சில நல்ல விஷயம் நடந்திருக்கு, கெட்ட விஷயம் நடந்திருக்கு. நல்ல விஷயத்தையும் பார்க்கலாம், கெட்ட விஷயத்தையும் பார்க்கலாம். அந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயத்துலேருந்து உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு மிச்ச விஷயத்தெல்லாம் குப்பையில் வீசுகிற மாதிரி வீசிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் பாலா யார்? தென்காசி மேலகாலத்தில் பிறந்த இந்த மிஸ்டர் பாலா பாலசுப்ரமணிய ராஜா என்கிற நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே சென்னையில் தான் படிச்சுட்டு இருந்தேன். சென்னையிலே ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். ஃபோர்த்தில் நான் ஃபஸ்ட்டு புளியங்குடிக்கு என்ட்ரு ஆகிறேன். புளியங்குடிக்கு ஃபஸ்ட்டு வரேன். நான் புளியங்குடிக்கு வந்து 4th 5th ஒரு ஸ்கூலில் அருண் ஸ்கூலில் படிச்சிருந்தேன். நான் புளியங்குடியில் இருக்கக்கூடிய அருண் ஸ்கூலில். அண்ட் தென் 6th-லேருந்து 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா புளியங்குடியில் இருக்கக்கூடிய ஹிந்துநாடா ஸ்கூலில் தான் படிச்சிருந்தேன். ஸோ தமிழ் மீடியம் தான். 4th 5th மட்டும் தான் இங்கிலீஷ் மீடியம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இங்கிலீஷ் மீடியம். 6th to 10th தமிழ் மீடியம் தான். ஓகே, ஹிந்துநாடா ஸ்கூலில். ஸோ 10th முடிச்சதுக்கப்புறம் 10th ஒரு 410 மார்க், ஓரளவுக்கு நல்ல மார்க்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டைத்துலாம் அது கேவலமான மார்க் தான். ஆனால் ஓரளவுக்கு 410 மார்க் நல்ல மார்க் எடுத்து நினச்சிட்டு கோயம்புத்தூரில் போய் டிப்ளமோக்கு எங்கள் வீட்டில் சேர்த்து விட்டாங்க. ஸோ டிப்ளமோ ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ் கோயம்புத்தூர் வட்டமலைப்பாளையத்தில் நான் படித்தது 3 வருஷம் அங்கே தான் காலேஜ் படித்தேன். டிப்ளமோ இன் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் நான் படித்தேன் பேரே தவிர அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஈவன் நேற்றில் இது பேசுதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஜஸ்ட் அந்த காலேஜில் போய் படித்தது ஃபுல்லாகவே நாலேஜ் தான். நான் படித்த இடத்துல எல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா நாலேஜை மட்டும் தான் நான் கெயின் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே புக்கில் இருக்கிறது மட்டும் படிக்கக்கூடாது, நாலேஜையும் கற்றுக்கணும்னு நிறைய பேரையும் சொல்லியிருக்காங்க. புக்கில் இருக்கிறது கற்றுக்கிட்டதை விட நான் நாலேஜை கற்றுக்கிட்டது தான் அதிகம். ஸோ அதில் நான் ரொம்பவே பெருமையாக நினச்சிக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் மிஸ்டர் பாலா உருவாயிருக்கானே நான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக அந்த மிஸ்டர் பாலாங்கிற பேரே வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவில் இருக்கிற ஒரு பர்சன் தான். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது யூடியூப்க்கு ஒரு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த மிஸ்டர் பாலான்னு வச்சுக்கோயா உன் கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு நானுங்க. ஸோ அந்த பேர் தான் இப்போ நான் யூடியூப் பேஜாக வச்சு இவ்வளோ வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்கனாலே தெரிஞ்சிருக்கேன் நீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கன்ஃபார்மாக இந்த ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிப்ளமோ 3 வருஷம் படித்தது பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அஸ்யூஷுவல் எல்லா மிடில் கிளாஸ் பையனுக்கும் இருக்கிற மாதிரி சில கஷ்டங்கள்லாம் எனக்குமே இருந்துச்சு. 6th to 10th ஓரளவுக்கு லைஃப்பை நீட்டாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணேன்னா டிப்ளமோவில் ஃபஸ்ட் இயர், அதாவது 2015 நினைக்கிறேன், 2012 to 12 சம்திங் 15 நினைக்கிறேன், அந்தளவுக்கு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வயசில் அந்த டயத்தில் நான் பெருசாக ஒன்றும் கிழிச்சி பண்ணதில்லை. ஸோ இப்போ ஏதோ கிழிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கிழிச்சிட்டு இருக்க விஷயத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ அந்த டிப்ளமோ படித்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் கிடையாது, ரொம்பவும் ஈஸியாக கட்டுற லெவலுக்கு எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ஹை கிளாஸில் ஃபேமிலியும் கிடையாது. ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு தான் ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தார், அம்மாவும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஓகே, ஓரளவுக்கு மேரேஜ் டயத்துலேருந்து எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு டயத்தில் டிப்ளமோ படித்தேன். 3 வருஷம் படித்து முடிச்சு இருக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. டிப்ளமோ படித்ததுமே எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். வச்ச அரியர்ஸ் எல்லாமே எப்படி கிளியர் பண்ண பிட் அடிச்சு அப்படிங்கிறதும் எனக்கு மட்டும் தான் தெரியும். படிப்பில் பெரிய அளவுக்குலாம் நான் காலேஜஸ்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நாலேஜ் மட்டும்தான் நான் கெயின் பண்ணிக்கிட்டேன் காலேஜஸில். ஒரு சிட்டியில் இருக்கிற லைஃப் எப்படி இருக்கும், சிட்டியில் இருக்க பசங்க எப்படி இருப்பாங்க, பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற ஒரு கிளைமேட், அங்கே இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர், அங்கே இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறத வச்சு கெயின் பண்ண நாலேஜை வச்சு தான் டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போனேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிபிஓ ஃபஸ்ட்டு போனேன். நான் நைட் ஷிஃப்ட்டு யூஎஸ் ப்ராசஸ், ஒரு எஜுகேஷன் ப்ராசஸ். இது ஒரு அமெரிக்காவில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே ஒரு பிபிஓன்னா எல்லாருக்கும் எனக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெலிகாலிங் தான். ஆக்சுவலாக நான் பண்ணது ஒரு நான் வாய்ஸ் ப்ராசஸ். நான் வாய்ஸஸ் ப்ராசஸ்னு என்னென்னு சொன்னால் சிஸ்டமில் உங்களுக்கு எல்லா வாய்ஸஸுமே இருக்கும். ஹலோலேருந்து எப்படி இருக்கீங்கிறது, எப்படி என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறது எல்லாமே ஒரு வாய்ஸ் மெசேஜாக இருக்கும். ஹலோனா ஒரு வாய்ஸ், எப்படி இருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு வாய்ஸ், தேங்க்யூ சொன்னால் ஒரு வாய்ஸ், இந்த மாதிரி இருக்கிறத சொல்கிறது தான் நான் வாய்ஸ் ப்ராசஸ். நீங்கள் அந்த வாய்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வாய்ஸாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஃபோனில் வேறு யாரோ ரியலாகவே பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இருந்தேன். ஒரு எஜுகேஷன் ப்ராசஸ். யூஎஸில் ஒரு 10 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் படிக்கிறவங்கள படிக்க வைக்கணும், படிக்கணும்னு ஆசைப்படுறவங்கள படிக்க வைக்கணும். அதுதான் நான் பார்த்த ஃபஸ்ட்டு ஃபீல்டு, ஆக்சுவலாக நைட் ஷிஃப்ட் ஃபீல்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதம் வேலை பார்த்தேன்னு நினைக்கிறேன். 2வது மாதம் 3வது மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு டீம் லீடராக ப்ரொமோட் பண்ணாங்க. டீம் லீடர் மீன்ஸ் அந்தளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. ஒரு 2-3 பேர், ஒரு 5-6 பேருக்கு நான் வந்து எப்படி பேசணும் கஸ்டமர்ஸ் கிட்ட, மீன்ஸ் யூஎஸில் இருக்கவங்க கிட்ட வாய்ஸ் ப்ராசஸ், நான் வாய்ஸ் ப்ராசஸில் இந்த மாதிரி பேசினா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் அப்ரோச் ஆவாங்க, இப்படி பாலிசி பிடிக்கலாம், இப்படி அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராசஸ், ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொல்லுவோம், ஐ மீன்
ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் பண்ணலாம், அந்த அந்த பர்சனை படிக்க வச்சிடலாம், அதுக்கு நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்க வச்சுட்ட அப்படிங்கிறத ஒரு கிளைண்ட்டோ ஒரு ஏதோ ஒன்று சம்திங் ஒரு காலை நீ அக்செப்ட் பண்ணி முடிச்சிட்ட அப்படிங்கிறத ஒரு டீம் லீடராக என்னை ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இழுத்துமுறை சுச்சுவேஷன் வந்ததுனால அங்கேருந்து குவிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், புளியங்குடிக்கே வந்துட்டேன். மறுபடியும் புளியங்குடிக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆட்டோகேட் கோர்ஸ் பண்ணேன் நான். எனக்கு சிஸ்டம் ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. பட் ஆனால் காலேஜ் டைமில் என்ன மாதிரி கோர்ஸ் சேரணும், என்ன மாதிரி கோர்ஸ் சேர்ந்தால் நான் இந்த மாதிரி வேலைக்கு போவேங்கிறதே எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஈவன் இப்போ வரைக்குமே யாருக்குமே வந்து 10th முடித்த உடனே வந்து இந்த வேலைக்கு தான் நீ போகணும், அந்த வேலைக்கு தான் போகணுங்கிற கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா மேபி நல்ல பொசிஷனில் படித்து முடித்து நல்ல வேலைக்கு போகலாம். இன்றைக்கி வரைக்குமே நான் எதுக்கு பிஸ்னஸில் உட்காந்துட்டு இருக்கேன், நான் படித்த வேலைக்கு போகாமல் அப்படிங்கிறதுக்கு முதல் ரீசன் என்னென்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் தென் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட்டு. ரெண்டுமே சேர்த்து விடாமல் எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரிபிளியில் நல்லா கோர்ஸ்ப்பா நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. 3 வருஷம் எதுக்கு படிச்சேன்னே தெரியாமல் தண்டக்கிரமத்துக்கு நான் இங்கே உட்காந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நான் பெரிய விஷயம் தான். இந்நேரத்துக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீல் பிடிக்குங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜஸ் போய் படிக்கிறது பிரச்சனை கிடையாது. காசு செலவழிச்சாலும் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒன்று இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் புக்கை பற்றி படிக்கிறனால என்னைய மாதிரி கொஞ்சமாவது நாலேஜை பற்றி படிச்சிட்டிங்கன்னா இன்னளவுக்காவது ஓரளவுக்கு இருக்க முடியும். மிடில் கிளாஸ்லேருந்து ஓரளவுக்காவது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் அந்தளவுக்கு உட்காந்துட்டு இருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் படித்தேன், எந்த இடத்துல விட்டங்கிறதே மறந்துட்டேன். பார்த்தீங்களா, இப்படி தான் நான் சில விஷயம் பேசும்போது எந்த விஷயத்தில் விட்டங்கிறதே மறந்துடுவேன். ஆனால் பேசிகிட்டே இருக்கும்போது அடுத்த விஷயம் தன்னால் வந்துடும். ஓகே, அது என்னமோ ஓகே விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பிபிஓவில் ஒர்க் பண்ணிவிட்டு தென் 6 monthஸில் ஒரு கோர்ஸ் படித்தேன். நான் ஆட்டோகேட் கோர்ஸ் படித்தேன். அந்த ஆட்டோகேட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங் கோர்ஸ். ஆக்சுவலாக ஆட்டோகேட் பேசிக்காக ஒரு கோர்ஸ், அந்த கோர்ஸ் படித்து முடித்தேன். எலக்ட்ரிக்கல் கேடுன்னு ஒரு கோர்ஸ் படித்தேன். அதுவுமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிளி படித்ததுனால எனக்கு அங்கே இருக்கிற ஒரு சஜஷன் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாரு, பிரதீப் அப்படிங்கிற என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார். கேட் சென்டரில் இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் தென் நான் என்ன பண்ணேன், ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் கேட் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். 6 மாதம் முடிச்சக்கப்புறம் பெங்களூருக்கு ஒர்க் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடச்சிது எனக்கு. ஸோ பெங்களூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு கிளம்பி என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணன்ட்ட ரெஃபரன்ஸ் வாங்கி பெங்களூரில் போய் ஒரு கம்பெனியில் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணேன். ஆக்சஸ் ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் போயிட்டு கொரியன் அப்படிங்கிற சார் எனக்கு வந்து ஒரு நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தார். அந்த கம்பெனியில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் என்ன பண்ணேன், ஆட்டோகேட் டிசைனராக ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ஆட்டோகேட் டிசைனராக ஜாயின் பண்ணும்போது என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா 6000 rupees. ஆமாங்க, சாப்பாடுக்கு அவங்க தந்துடுவாங்க, ரூம் அவங்க தந்துடுவாங்க. என்னோட சேலரி 6000 rupees. அதை நான் வீட்டுக்கு கொடுக்குறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். என்னோட எக்ஸ்பென்ஸ்லாம் போக ஒரு சில அமௌண்ட்டை நான் வீட்டுக்குமே கொடுத்துருவேன். இந்த ஒரு வருஷம் எனக்கு பெங்களூரில் ஆட்டோகேட் ஃபீல்டில் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணது மெக்கானிக்கல் ஃபீல்டு. ஆக்சுவலாக அது ஒரு ஏசி கம்பெனி, ஏசி ரெஃப்ரிஜரேஷன் சம்திங் அந்த மாதிரி ஒரு ஏசி ரிலேட்டடான ஒரு கோர்ஸ். ஆக்சுவலாக அந்த ஒரு கம்பெனி ஏசி டக்ட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நான் டிசைன் பண்ணி கொடுக்கணும். ஆட்டோகேடில் நான் டிசைன் பண்ணி அந்த ஏசி எங்கேயும் வரும், ஒரு பில்டிங்கில் ஏசி மேலே டக்டெல்லாம் இந்த ரூட்டில் போனால் எலக்ட்ரிக்கல் ரூட் இந்த சைடில் போகுது, அப்புறம் டக்ட் இந்த சைடு தான் போகணும், ஏசி ரூட் இந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் வேலையில் பார்த்துட்டு இருந்தேன் நான். அண்ட் தென் அதில் வந்து ஏசியை பற்றி படிக்கணுங்கிறதுனால ஹெச்விஏசின்னு சொல்லிட்டு ஏசியை பற்றின கோர்ஸ் ஒரு 6 மாதம் படித்தேன் நான். ஸோ அப்போ ஆட்டோகேடு, எலக்ட்ரிக்கல் கேடு, அப்புறம் ஹெச்விஏசின்னு சொல்கிற ஒரு கோர்ஸ், ஏசி டக்ட் டிசைன் சம்திங் அதை பற்றி படிக்கிறக்கூடிய ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சில ரீசன்ஸ்னால் அங்கேருந்து கொஞ்சம் குவிட் பண்ணிட்டு ஃபுல்லாக குவிட் பண்ணிட்டு வரல, கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு அங்கே 6 மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ வந்தக்கப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ணேன், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சென்னையில் ஒரு கம்பெனி ஒர்க் போயிருந்தேன். அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 மாதம் ஒரு வருஷமே ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு 8 மாதமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், மீன்ஸ் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேச வராங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எவ்வளோ கோவப்படுத்தினாலும் அவங்ககிட்ட எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கிறத ஒரு சில விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி வரைக்குமே நான் வீட்டில் அந்தளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி பேச முடியல. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் வீட்டில் பேசுகிறதே கம்மி பண்ணிட்டேன். லிமிட்டாக பேசி லிமிட்டாக வச்சுக்கணுங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, சென்னையில் நான் ஒர்க் பண்ண கம்பெனி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவர்லாம் அந்தளவுக்கு நான் பேர் வாங்கியிருந்திருக்கேன். அதே மாதிரி சென்னையில் ஒர்க் பண்ண ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி சென்னையில் ஒர்க் பண்ண கம்பெனிலையும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ங்கிற அளவுக்கு பேர் வாங்கி நான் 4 பேருக்கு எப்படி ஒரு கால் அட்டன் பண்ணி ஒரு பர்சன்ட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்க அளவுக்கு நான் வந்து 2 இடத்துலையுமே பெர்ஃபார்மராக இருந்திருக்கேன். மேபி அதனாலேயும் என்னமோ தெரியல, நான் நல்லா பேசுகிறேன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் என்னோட டேலண்ட் ஒரு ஹைடன் டேலண்ட்டாக கூட நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி வரைக்குமே, நல்லா பேசுகிற தம்பி நீ, நம்மகிட்ட இந்த டேலண்ட் மட்டும் இல்லை நிறைய டேலண்ட் இருக்குங்கிறத வேறு ஒரு ஃபீல். அதாவது என்னோடய ஃபீல்டில் இருக்கிறவங்களே வாண்டடாக வந்து என்கிட்ட நீ இந்த ஃபீல்டில் மட்டும் இல்லைப்பா, நீ நிறைய ஃபீல்டில் ஓகே ரொம்ப பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க,
உங்ககிட்ட பேசுகிற திறமை மட்டும் இல்லை, நிறைய ஹைடன் டேலண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக ஒரு 10 வருஷத்தில் பெரிய இடத்துல இருப்பேன்னு சொல்லி பெரிய இடத்துல இருக்கிற ஒரு பர்சன் என்னைய பார்த்து சொல்லிட்டு போனது ரொம்பவே பிளெஸிங்ஸாக இருந்துச்சு எனக்கு. அது என்னென்ன பர்சனாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு பேச முடியுங்கிற பேச வேண்டிய விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் வீடியோ பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்காது. கன்ஃபார்மாக இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா தவறினார். அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் சென்னையிலேருந்து குவிட் பண்ணிட்டு மறுபடியும் பெங்களூருக்கே போனேன். மறுபடியும் ஒரு 6 months 1 year அங்கே வேலை பார்த்தேன். அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்னு பார்த்து 6 வருஷம் அந்த கம்பெனியில், பெங்களூர் கம்பெனியில் ஒர்க் பண்ணி பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டேன். எப்போவுமே தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே இருந்து, உள்ளூரில் மட்டுமே இருந்து, ஐ மீன் புளியங்குடிக்குள்ளே மட்டுமே இருந்து நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக அது முடியாத காரியம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துகிட்டு போயிட்டு சிட்டி சைடில் போனீங்கன்னாலும் ரொம்பலாம் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ண முடியாது. ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன பிஸ்னஸ் போகுது, என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்குது, என்னென்ன ஒர்க் இருக்குது, என்னென்ன பீப்புள்ஸ் இருக்காங்க, என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது, இதை மட்டும்தான் நீங்கள் கற்றுக்க முடியுமே தவிர அதர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் எத்தனை லாங்குவேஜ் பேசுகிற பர்சன்ஸ் இருக்காங்க, எத்தனை லைஃப் ஸ்டைல் இருக்குது, எத்தனை பர்சன்ஸ் எந்த மாதிரி வேலையில் இருக்காங்க, என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல், இதெல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணுன்னா அதர் டிஸ்ட்ரிக் இல்லை அதர் ஸ்டேட் போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஈவன் நானுமே போயிருக்கேன்னு சொன்னால் 6 வருஷம் ஏதோ அங்கேயும் இங்கேன்னு ஒர்க் பண்ணதுனால மட்டும்தான் ஒரு சில லாங்குவேஜஸுமே எனக்கு அஃபோர்டபுளாக ஃப்ளூயண்ட்டாக பேச முடியலைனாலும் கொஞ்சம் பேசினா புரியும், நான் பேசினா அவங்களுக்கு கொஞ்சம் புரியும், அந்தளவுக்கு நான் கற்று வச்சுருக்கேனே தவிர தமிழ் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ் தெரியும். இங்கிலீஷ் ஓரளவுக்கு நான் தஸ்புஸ்ன்னு ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்க பேசினாங்கன்னா நான் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் பேசுவேன். ஹிந்தி ஓரளவுக்கு பேசுவேன், அந்தளவுக்கு டீட்டெயிலாக கிடையாது, பேசுகிற அளவுக்கு புரியும், நான் பேசினாலும் அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு பேசுவேன். அண்ட் தென் மலையாளம் நல்லா ஃப்ளூயண்ட்டாகவே பேசுவேன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் அப்படி தான் கன்னடா அந்தளவுக்குலாம் தெரியாது நமக்கு. ஆனால் பெங்களூரில் 6 வருஷம் இருந்தேன்னு தான் பேர். கன்னடா கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரல. மற்றபடி ஹிந்தி, தமிழ் எல்லாருக்கும் தெரியும். ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக பேசுகிற அளவுக்கு நான் கற்று வச்சுருக்கேன். ஸோ வெளியூருக்கு போனதுக்கு வேலைக்குன்று போனது ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் போல்டாக கான்ஃபிடென்ட்டாக எப்படி ஒரு பர்சன்ஸ் கிட்ட பேசணும். இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கே இன்டர்வியூ போகிறீங்க, எல்லாராலையும் இன்டர்வியூவில் அவ்வளோ சீக்கிரமாக செலக்ட் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பட் ஆனால் செல்ஃப் இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம். அந்த செல்ஃப் இன்ட்ரோவில் நீங்கள் எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக போல்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி நாலேஜில் மட்டும்தான் வருமே தவிர வேறு எதுலேயுமே வராது. நீங்கள் எவ்வளோ பெரிய காலேஜில் டாப்பராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஃபைனான்ஷியலாக டாப்பராக இருந்தாலும் சரி, அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் போல்டாக பிரிஸ்காக பேச முடியுங்கிறத நான் நம்புகிறேன். பர்சனலாக என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் அது. அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் எதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் 6 years அங்கே பெங்களூர் ஒர்க் பண்ணதுனால தான் ஒரு சில நாலேஜஸ் எனக்கு வந்ததுங்கிறது தெரிவிக்கிறதுக்காக தான். ஸோ மிஸ்டர் பாலா பேஜ் எதுக்காக, இதெல்லாம் தெரிவிக்கிறதுக்காக தான், பாலாவை பற்றி தெரிவிக்கிறதுக்காக தான், பாலா கற்றுக்கிட்டது தெரிவிக்கிறதுக்காக தான். ஸோ இந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டது பெங்களூரில் இருந்து தான். ஒரு சில நல்ல விஷயம், ஒரு சில கெட்ட விஷயம் எல்லாமே கற்றுக்கிட்டதும் வெளி ஸ்டேட் போனால் கற்றுக்கலாம். ஆனால் அந்த பழக்கத்தை எது நல்லதாக இருக்கோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு, எது கெட்டதாக இருக்கோ அதை அப்படியே கழட்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைஃப்பில் வாழவே போகிறீங்க, கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் பெங்களூர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு வழியாக எங்கள் அப்பா சேர்த்து வச்சுருந்த ஒரு இடத்த வச்சு, ஆல்ரெடி அந்த இடம் கடனில் இருந்துச்சு, அது வேறு விஷயம். அந்த கடனில் இருக்க இடத்த சேல் பண்ணி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட பெர்மிஷனோட நான் கடையை வச்சேன். இந்த கடை கிங் மென்ஸ்வேருங்கிற ஒரு அஸ்திவாரத்தை ஸ்டார்ட் பண்ணது. மிஸ்டர் பாலா அப்படிங்கிற பேர் ஓரளவுக்கு ரீச் ஆனது காரணமும் இந்த வாயால் தான். இந்த வாயால் ரீச் ஆகிடுச்சு. இந்த வாயால் சில பேர் காரி துப்புற மாதிரி ஆச்சு. அது யாரும் இல்லை, ரிலேட்டிவ்ஸ்னால தான். ரிலேட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு நான் வீடியோலாம் போட்டு நான் பேசுகிறத வீடியோ பார்க்கும்போது அப்படிங்கிற அளவுக்கு இவன்லாம் என்னடா பெரியதா, இவன்லாம் பேசுகிறது யார் பார்க்க போகிறாங்கிற அளவுக்கு பேசினாங்க. ஆனால் இப்போ அந்த பர்சன்ஸே கால் பண்ணி எப்படா போகுது, எப்படி பண்ணுற, அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுற, எப்படி இருக்குது, அந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன். பிகாஸ் நான் வச்சுக்கிட்டேன்னு இல்லையோ ஏதோ ஒரு பிளெஸிங்ஸ்னால எனக்கு அந்த மாதிரி பேர் வந்துட்டுருக்கு. இது நான் யாரையும் தரக்குறைவாகவும் பேசலை, பெருமையாகவும் பேசலை, நடந்துகிட்டு இருக்கிறத அப்படியே சொல்கிறேன். அது பார்க்குறவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், தெரிய வேண்டிய அளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இதெல்லாம் பேச வேண்டாம். இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்போட லேண்டை வச்சு, ஸோ அது ஒரு கடன் இருந்துச்சு. அந்த கடனை ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் அந்த கடன் 4 லட்ச ரூபா கடனை அடைச்சேன். அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அந்த 4 லட்சம் எங்கள் அம்மா என்கிட்ட கொடுத்த அந்த 4 லட்சத்தையும் ஓரளவுக்கு கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே என்னோட பிஸ்னஸ்க்கு நான் வாங்கின கமிட்மெண்ட்ஸ், என்னோட ஸ்டாக் எடுக்கிறதுக்கும் என்னோட கடையை ரன் பண்ணுறதுக்கும் தனியாக நான் வாங்கின கமிட்மெண்ட்ஸ் தான் இப்போ இருக்கிறது எல்லாமே. ஸோ இது வரைக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ 27 வயசு வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு ஓவராக ஒரு 15 minutes சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் போடுறதுக்கு என்ன முக்கிய ரீசன்னா, நான் வாங்கின காரித்துப்புகளும், நான் வாங்கின அசிங்கங்களும், நான் வாங்கின கண்ணீர்களும், நான் பட்ட கண்ணீர்களும் தான் இதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி கண்ணீர்கள் நீங்களும் பட்டிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப், கன்ஃபார்மாக நீங்களும் பெரிய ஆள் ஷுவர் சீக்கிரமே வருவீங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா என் மேலே எனக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ்
என் மேலே மற்றவங்க என் மேலே வைக்கிற கான்ஃபிடன்ஸை விட என் மேலே நான் 100 இல்லை 200% கான்ஃபிடன்ஸ் எப்போவுமே வைப்பேன். சில நேரத்தில் என்னோட அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் உடஞ்சி போய் நான் வெளியில் எங்கேயாவது ஓடி போய் அங்கே அந்த கான்ஃபிடன்ஸ் மறுபடியும் இங்கேயே வந்து அதே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போவுமே என்கிட்ட ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற, எப்படி பேசுகிற அப்படிங்கிறது தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது நான் ஃபஸ்ட்டே சொன்ன விஷயம் தான். நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கனாலே அடுத்தடுத்து ஃப்ளோவில் எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஃப்ளோவில் வர விஷயம் எல்லாமே நல்ல விஷயமாக தான் இருக்கும், யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்னை பற்றின விஷயம் தான். ஆனால் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாமே யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கன்ஃபார்மாக அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் லவ் அண்ட் சப்போர்ட் கன்ஃபார்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த லவ் அண்ட் சப்போர்ட் எப்படி ஃபஸ்ட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின என்னையை பார்த்து காரி துப்புன அந்த ஒரு சில பேருக்கு நான் இப்போவும் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் இப்போ நான் நல்லா பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அசிங்கங்கள் எவ்வளோ தான் நீங்கள் அசிங்கப்பட்டாலும் அசிங்கப்படுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பூஸ்டப்பாக இருக்கிறதுக்கு ஒரு லெவலுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குங்கிறத இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ லவ் பிரேக்கப் ஆனாலும் சரி, ஃபினான்ஷியலாக நீங்கள் அடிப்பட்டாலும் சரி, உங்களோட ஒருத்தங்க இதெல்லாம் நீ உன்ட்டெல்லாம் என்ன டேலண்ட் இருக்குடா, நீ எல்லாம் என்ன பெரிய ஆளா, உனக்கு இதை விட்டால் வேறு என்ன தெரியும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை விட ஒரு பெரிய பூஸ்டப்பான ஒரு எனர்ஜி எதுவுமே கிடையாது. அதனால் அடுத்தவங்க அசிங்கப்படுத்துகிறாங்கிறதுக்காக நீங்களும் அவனை காரி துப்பணும்னு அவசியமே கிடையாது. கண்டவன் பேசிகிட்டே போகிறான், நமக்கு தெரியும் நம்மளை பற்றி யாருன்னு அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் அமைதியாக இருந்து பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா லைஃப்பில் முன்னேறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துலலாம் அமைதியாக இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்குமே காலத்தை ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருக்க முடியுது 27 வயசில். இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் குழந்தை அதெல்லாம் நான் இப்போ யோசிக்கல. ஸோ அதுக்கப்புறம் யோசிக்கிற காலம் வரும். ஸோ இதுக்கப்புறம் யாராவது என்னை பார்த்து பேசணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்னோடய யூடியூப் ஐடியும் பேஜ் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஏன்னா இதுக்கப்புறம் என்னோடய யூடியூப் பேஜஸ் கொஞ்சமாக தான் பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கல அது வேறு விஷயம். என்னையை பற்றி நீங்கள் என்கிட்டயே கேட்குறத விட என்னோடய யூடியூப் பேஜை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் போய் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நீங்களே தயவு செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். இதை திமிருன்னு நினைக்க வேணாம். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை சி யூ. STR செல்லு சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். தேங்க்யூ பை பை.